என் பவானிக்கோ இல்ல என் குடும்பத்துக்கோ ஏதாவது கெடுதல் பண்ணணும்னு நினைச்சா இல்ல அத பத்தி யோசிச்சா கூட நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. தெரியும்ல? தெரியும். குட் குட். அது மட்டும் இல்ல, நான் உன்னை இந்த வீட்டுல எதுக்காக தங்க வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும். ஏன்னா நான் பவானியோட ரொம்ப பெரிய எதிரி கொண்டு இருக்கேன். வாவ் குட். இந்த தண்ணி ஓடுற மாதிரி உன் மூளையை நல்லா வேலை செய்யுது. குட், நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ண. அப்புறம் நான் உள்ள போய் உன் பேரை சொல்லி ஒரு ட்ரிங்க் குடிக்கிறேன். என்ன ரொம்ப மிஸ் பண்ணாத. என்ஜாய். நான் இப்ப எதை என்ஜாய் பண்றேன்னு உன்னால நிச்சயமா தெரிஞ்சுக்கவே முடியாது வீரா. ஓ, அப்ப நீங்க தான் இருக்கியா? ஆமா, உருப்படாதவனே, நான் இங்கதான் இருக்கேன். நீதான் பாத்தல, பவானி அந்த விஷத்தை வீராக்கு கொடுக்கல, என் முகத்துல ஊத்திட்டா. அவ அப்படி செய்வான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆனா அடுத்து என்ன பண்றதுன்னு நான் பிளான் பண்ணிட்டேன். ஆதி நாகினியை கொல்றது எப்படி நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீயா? நீ கண்டுபிடிச்சிட்டியா? நீ பேசுறதோட சரி, உன்னால ஒழுங்கா அவளை கட்டுப்படுத்துறத பத்தி நீ பேசக்கூடாது. அந்த வீராவை கட்டுப்படுத்த முடியல, அவனை நிலால வச்சிருக்க முடியல, அவனுடைய மொத்த சக்தியையும் நிரந்தரமா அழிக்க முடியல. நீ எது பண்ண? எதுவும் பண்ணல. இனி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அந்த ஆதி நாகினிய நானே கொல்றேன். இந்த தடவை ரொம்ப சுலபமான அவளை கொல்ல போறேன். அப்படியா? அது என்ன வழின்னு சொல்லு. நீ என்ன பண்ண போற? திரிசூலமா? திரிசூலம். ஆதி நாகினியுடைய வரமோ இதுதான், சாபமோ இதுதான். என்கிட்ட அதை எடுத்துட்டு வராத. என் கண் எதிரில் அந்த திரிசூலத்தை காட்டாத. என்கிட்ட அதை எடுத்துட்டு வராத. என்ன அது? இது என்னோட பாதுகாப்பு வளையம். இந்த கோட்டுக்குள்ள இருந்தா எனக்கு எந்த ஆபத்தும் இல்ல. இது எனக்கு ரொம்ப முக்கியம். இதோட சக்தியாலதான் அந்த விஷத்தோட தாக்கமும் குறைஞ்சிருக்கு. ஆனா எப்ப என்ன பிரச்சனை? நான் தான் இருக்கல. இங்க வா, இந்த திரிசூலத்தை தொட்டு பார். வேணாம், நான் அப்புறம் பலவீனம் ஆயிடுவேன். நான் ஏற்கனவே ரொம்ப பலவீனமா இருக்கேன். ஆதி நாகினிக்கு இதேதான் நடக்க போகுது. அந்த ஆதி நாகினி பௌர்ணமி எனக்கு ரொம்ப பலவீனமா இருப்பா. அப்ப இதை நான் அவ பக்கத்துல கொண்டு போவேன். இது சிவனுடைய அழிக்கும் ஆயுதம். இப்ப இந்த திரிசூலம் நமக்காக அழிக்கும். ஆதி நாகினி இந்த திரிசூலம் அழிக்கும். பௌர்ணமி நாளைக்கு தானே? ஆமா, நாளைக்கு நான் இந்த திரிசூலத்தை தொட்டதும் என்னுடைய சக்திகள் பல மடங்கு அதிகமாயிடும். இப்ப எனக்குள்ள இருக்கிற இந்த சக்திகளை விட இன்னும் அதிக சக்திகள் இருக்கும்.
அந்த ஆதிநாகினி எந்த பாதுகாப்பு கவசமும் இல்லாம தான் என்கிட்ட வருவா. அப்ப அவ ரொம்ப பலவீனமா இருப்பா. அப்போ நீ நான் அப்ப மேல சொல்லு. அதுக்கப்புறம் என்ன சொல்லு ஜனா. பெரிய கெட்டது நடக்கும். அப்ப அவ ரொம்ப ரொம்ப பலவீனமா இருப்பா. அப்ப நான் திரிசூல தலை இப்படி குத்துவேன். துரோகி, சதிகாரா, நீ உங்க அம்மாவையே கொல்றியா? எதுக்காக இப்படி பண்ண? நான் இப்படித்தான் பண்ணுவேன். ஏன்னா நான் உன்னோட பையன். அம்மா, நாகமா இருந்த என் அப்பாவை நீ ஏமாத்தனல்ல. காதலுங்கிற பேரை சொல்லி அவரை ஏமாத்தன. அவருடைய சக்திக்காக மட்டும் அவர் கூட நீ பழகன. நீ அந்த வீராவோட அப்பாவை எப்படித்தான் செஞ்ச? வீரா ஒரு கழுகுல, வெறும் ஆந்த. அவன் ஒரு கோமாளி. அவன் கண்டிப்பா அவனை கொல்ல மாட்டான். ஆனா நான் ரொம்ப உஷார்ல. உன்னை சாதாரணமால கொல்ல மாட்டேன். இந்த திருசூலத்தை கொல்லுவேன். இப்ப உன்னுடைய எல்லா சக்திகளும் எனக்குள்ள வந்துடும். அப்புறம் என்னோட சக்தி பல மடங்காயிடும். அதுக்கப்புறம் அந்த ஆதி நாகினிய கொன்னு அவளுடைய சக்திகளையும் சொந்தமாக்குவேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப பெரிய, உலகத்திலேயே பெரிய சக்திசாலியா மாறுவேன். அதுக்கப்புறம் அந்த அம்பால நானே என்ன காயப்படுத்திக்கிட்டேன். மார்க்காட் கூட சண்டை போட்டதா நானே காட்டிக்கிட்டேன். நான் உன்னை திருசூலத்தால் அழிச்சிட்டேன். ஆனா உன்னுடைய ஒரு பொருளை ரொம்ப ரொம்ப பத்திரமா வச்சிருக்கமா. அத பயன்படுத்தி அந்த ஆதி நாகினிய நிரந்தரமா அழிச்சிருவேன். நான் ஆதிநாகினி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அவங்கள நான் காப்பாத்துவேன். இந்த தடவை அவங்களுக்கு நான் எந்த ஆபத்து வர விட மாட்டேன். நான் அவங்கள காப்பாத்திடுவேன். பேபி, நீங்க 2 பேரும் என்ன இப்ப உடனே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிடுங்க. எதுக்கு? ஏன்னா என்னுடைய இதயம் திருடு போயிடுச்சு. எங்களை விட்டுட்டு இந்த பொண்ணுங்க கூட ஃபிளர்ட் பண்றீங்களா? எங்க கிட்ட ஏதாவது குறை இருக்கா என்ன? வங்கி அந்த லிஸ்ட் எடு. அவங்க கிட்ட இருக்க குறைகளை அப்படியே படிச்சு காட்டு. நிறைய இருக்கு. தோ இருங்க, படிக்கிறேன். இப்பவாது என்ன பண்ணணும்னு தெரியுமா? எனக்கு தெரியும். இப்ப நான் பண்ண வேண்டியது ஒண்ணுதான். கம் ஆன் பவானி. நீ இப்படி என்ன வலுக்கட்டாயமா பிளான் பண்ணி எதுவும் பண்ண முடியாது வீரா. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? இதுல புரிஞ்சுக்க என்ன இருக்கு? சிம்பிள். நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஆமா, இதெல்லாம் என்னது? சாப்பிடுற பொருள். சாப்பாடு, சாம்பார், இதெல்லாம் தினமும் சாப்பிடுறது. எங்களுக்கு தேவையானது தோ இருக்கு பாரு. சிக்கன் 65. ஆக்சுவலி விஷயம் என்ன தெரியுமா? நீங்க 2 பேரும் 24 மணி நேரமா எங்க வீட்ல தான் இருக்கீங்க. சோ போர் அடிச்சிடுச்சு. யூ நோ வாட் ஐ மீன்? போர் அடிச்சிடுச்சா? நீலா, உன்னோட ஆயுதத்தை கொஞ்சம் எடு. இப்ப இவனுங்களுக்கு பதில சொல்லலாம். வாங்கி ஓடிடு. வீராவை ரொம்ப சுத்த விட்டுட்டேன். சரி, வீரா எங்க தான் போனா?
உன்னை நானா நிறுத்தல, நீயா தான் நின்னுட்ட. இந்த மிஸ்ஸல்ட்டும் முதல்ல இருந்து இங்கதான் இருக்கு. அதனால வற்புறுத்துறேன், கட்டாயப்படுத்துறேன், என் மேல கம்ப்ளைண்ட் பண்ண முடியவே முடியாது ஸ்வீட் ஹார்ட். சரி, இப்போ உனக்கு என்னதான் வேணும்? இதயம் அதை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துரு. அப்படியா? சரி, உன் கண்ணு மூடு. கமான் பவானி, நீ எனக்கு கட்டுப்படுற பொண்டாட்டி கிடையாது, நீ ஒரு ஆதி நாகினி. ஹலோ வீரா, நீ சேலஞ்ச்ல ஜெயிச்சிட்ட. உனக்கு பரிசு வேணுமா வேணுமா? ஓகே, கண்ணு மூடு. கண்ணு மூடுன்னு சொன்னேன்.